Sixth letter is U. உள்ளு ஓவர இப்போ வந்து ஊ அதுலேயே எப்படி போட்டால் ஊ ஊசே ஊன் ஊன் ஊசே ஊன் ஊன் மீன்ஸ் உள் உல்லன் கிளாத்ஸ் ஸ்வெட்டர்ஸ் அது மாதிரி. கம்பளி தமிழில் கம்பளி ஊசே ஊன்னா உல்லன் கிளாத் ஸ்வெட்டர்ஸ் கம்பளி தமிழில். ஊ வந்து ஊ போட்டோம் இல்லையா, இப்போது ஊ போட்டுட்டு அதுலேருந்து இப்படி போட்டுட்டு மேல்கோடு போட்டால் ஊசே ஊ ஒரு பெரிய பிக் ஊ எழுதுகிறேன். ஊசே ஊ இது மேலே ஒரு 4-5 வாட்டி எழுதி பாருங்க, தானாக வந்துடும். அதே மாதிரி ஒரு லெட்டருக்கு ஒரு பேஜ் லாங் சைஸில் ஸ்மால் சைஸ் நோட் புக்கில் ஃபுல் பேஜில் அந்த லெட்டரை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் வந்துடும். ஊசே ஊன் ஊசே ஊன். இப்போது இது வந்து ஊன் ஊன் மீனிங் வந்து உள்ளன் இல்லைன்னா கம்பளி. ஓகே, இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். இது ஊசே ஊன். அடுத்தது அ இ ஊ. அடுத்தது ரு ஃபார் ரிஷி. ரீன்னு சொல்லுவா, ரூ தான் அது ஆக்சுவலாக. இப்படி எழுதணும். இப்படி போட்டுட்டு இப்படி ஒரு கோடு போட்டுட்டு இப்படி எஸ் மாதிரி போட்டால் ரு. சில பேர் ரீங்கிறா, பட்டு ருஷி தான் கரெக்டு, ரிஷி கிடையாது, ருஷி. இப்போ வந்து ரு ஃபார் ரிஷி. ருசே ரிஷி. ஷி. இது ரிஷி. ரிஷினா ரிஷிமுனி, ரிஷிஸ் ரிஷிகள். தமிழில் ரிஷி தான். ருசே ரிஷி ரிஷி ப்ரொனவுன்சியேஷனும் ரிஷி தான், மீனிங்கும் ரிஷி தான். இது வந்து ஒரு பெரிய ரு எழுதி காட்டுறேன். இப்படி போடணும். த ஸ்மாலர் தென் லெஸர் தெனுக்கு போடுவோம் இல்லையா, கிரேட்டர் தென் ஸ்மாலர் தெனுக்கு போடுற மாதிரி இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோடு போட்டுக்கணும். போட்டுன்ட்டு அதுலேருந்து ஒரு எஸ் மாதிரி போடணும். இப்படி எஸ் மாதிரி போட்டுட்டு இது ரு. அது மேலேயே ஒரு 4-5 வாட்டி எழுதி பார்த்தோம்னா வந்துடும். ரு போட்டுட்டு ரிஷி. அடுத்த லெட்டர் அ இ உ ரு அப்புறம் ஏ தான் அடுத்தது. ருக்கு அப்புறம் ஏ எப்படி எழுதுறதுன்னா இப்படி எழுதணும்.
ए ए से एडी एडी ए से एडी eighth letter is A. A से AD AD अच्छा A से AD AD means पादम फुट ए से एडी 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 இன்னும் கூட என்ன லாங் சவுண்ட் ஆகல அது ஏடின்னு வரும் இப்படி சே ஏடி ஏடினா பாதம் ஒரு பிக் ஏ எழுதட்டுமா இந்த ஏ அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ அடுத்தது ஐ ஐ வந்து இப்படி ஐ ஐ எப்படி கூட வச்சுக்கலாம் ப்ரொனவுன்சியேஷன் ஐ ஐ சே ஐனக் ஐ சே ஐனக் ஐனக்னா ஸ்பெக்டக்கிள்ஸ் ஸ்பெக்ஸ் மூக்கு கண்ணாடி ஸ்பெக்டக்கிள்ஸ் ஸ்பெக்டக்கிள்ஸ் ஆர் ஸ்பெக்ஸ் மூக்கு கண்ணாடி ஐ சே ஐனக் ஐனக் இன்னொரு வாட்டி எழுதட்டுமா ஐ நக் ஐ ந இக் ஐனக் க தான் அது இக்கா படிக்கும் ஐனக் அதெல்லாம் அப்புறம் சொல்லித்தரேன் ஐனக்னா ஸ்பெக்ஸு இது வந்து ஐ இப்போது அ ஆ இ உ ஊ ரு ஏ ஐ மச்சான் இப்போது 10th லெட்டர் ஐனக் ஐனக்னா மூக்கு கண்ணாடி அடுத்தது ஓ ஓ எப்படி எழுதுறதுன்னா இப்படி எழுதணும் ஆ போடுறோம் இல்லையா அதுலேருந்து ஒத்த கொம்பு போட்டால் ஓ ஓ ஓ சே ஓக்கலி ஓ க லி ஓ சே ஓக்கலி ஓக்கலி மீன்ஸ் சிறிய உரல் உரல்
காலத்தில் எந்திரம் அந்த மாதிரி சொல்கிறது உரல். ஆனால் ஸ்மால் கிரைண்டர் மீனிங் இந்த மருந்து பண்ணுற இடத்துலலாம் வச்சுக்கிற சின்ன உரல். அதுக்கு வந்து இட்ஸ் லைக் கிரைண்டர்னு வச்சுக்கலாம், ஸ்மால் கிரைண்டர் அப்படி வச்சுக்கலாம். ஓக்கலின்னா அதுதான் அரைக்கிறதுக்கு உள்ளது தான். ஓ ஃபார் ஓக்கலி. அடுத்தது ஓ ஓ. இப்போ வந்து அ இ உ ரு ஏ ஐ ஓ. அடுத்தது ஔ. அடுத்த லெட்டர் ஔ. அதே மாதிரி தான் ஆ போட்டு 2 கொம்பு போடணும். 2 கொம்பு போட்டால் ஔ ஔ. அவ்வளோதான். ஔ ஔ சே ஔரத். ஔரத். இது இத்து தேவை இத்துன்னு படிக்கணும். இப்படி முடியறிச்சு ஔரத். சி ஔரத். ஔ சே ஔரத். ஔரத் மீன்ஸ் லேடின்னு பேர். லேடி. ஔரத் லேடினா பெண்மணி. பெண்மணி பெண்மணி. ஆச்சா. அடுத்தது அம். அ இ உ ரு ஏ ஐ ஓ ஔ. அடுத்தது அம். 12வது 12th லெட்டர் இஸ் அம். இப்படி போட்டு மேலே புள்ளி வச்சா அம். 12வது 12th லெட்டர் இஸ் அம். अच्छा எப்படி அம் அம் அம். ஏஎம் இல்லை அம். இது அம். அம்க்கு வந்து அம் சே அங்கூர். இந்த வந்து அம்முன்னும் படிக்கலாம், அங்குன்னும் படிக்கலாம். அப்புறமா புள்ளி வைக்கிறது சொல்கிறேன். அங்கூர். அம் சே அங்கூர். இங்கே ஒரு புள்ளி வைக்கணும் இந்த எம்முக்கு. அம்முன்னும் படிக்கலாம், சில இடத்துல அங்குன்னு வரும். இது வந்து அங்கூர். அங்கூர்னா கிரேப்ஸ், திராட்சை. கிரேப்ஸ் திராட்சை. புரிஞ்சுதா? எல்லோரும் இந்த 12. அப்புறம் ஓ ஔ அம் அஹ். அஹுக்கு ஒன்றும் அது சில இடத்துல யூஸ் ஆகும் மிடில். அது ஒரு இது இல்லை. இந்த 12 லெட்டர்ஸையும் தரவு பண்ணுங்க. இது பார்ட் 2. அடுத்த பார்ட்டில் நம்ம அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் போய் பார்க்கலாம். இது வந்து வவ்வல்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ உயிரெழுத்துக்களை பார்த்துருக்கோம். அடுத்தது காங்க சாஞ்ச கக்க கங்க சச்ச சஜ டட்ட டடான தத்த தடான அப்படி வரும். 4 கா வரும், 4 ச வரும், 4 பா வரும், 4 டா வரும், 4 தா வரும். இதெல்லாம் கற்றுட்டு முடிச்சதும் அடுத்தது குட்டி குட்டி வேர்ட்ஸுக்கு போயிடலாம். ஸோ 1 லெட்டர் வேர்டு, 2 லெட்டர் வேர்ட்ஸ் அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ எல்லோரும் இது வரைக்கும் தரவு பண்ணிக்கோங்க. அடுத்த பார்ட்டு நான் போடுறதுக்குள்ளே நீங்கள் இதை தரவு பண்ணிட்டேன்னா அடுத்த பார்ட்டு போடுறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரும். தேங்க்யூ.